நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் நடக்கும். அது நம்மளால சரியான விளக்கம் சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல எல்லாமே குழப்பமா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள மட்டும் ஒரு அமைதி இருக்கும். சில நேரங்கள்ல நாம தேடாத ஒரு வாய்ப்பு நம்ம தேடி வரும். அல்லது எந்த காரணமும் இல்லாம முருகா அப்படின்னு மனசுக்குள்ள தோன்றும். இவை எல்லாமே சாதாரணமான சம்பவங்களா? அல்லது இதுல ஏதாவது ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குதா? இன்னைக்கு நம்ம பார்க்க போவது பல முருக பக்தர்கள் தங்களுடைய வாழ்க்கையில கவனிச்ச 6 பொதுவான அறிகுறிகள். இது ஒரு ப்ரிடிக்ஷன் இல்ல. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இதே மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லவும் இல்லை. ஆனா இந்த அறிகுறிகள்ல ஒன்று அல்லது சில விஷயங்கள் உங்க வாழ்க்கையில இருந்திருக்கலாம். அப்படி இருந்தா இந்த வீடியோ முழுசா பாருங்க. முதல் அறிகுறி, காரணமே இல்லாம ஒரு அமைதி இருக்கும். பிரச்சனை இன்னும் தீர்ந்த பாடு கிடையாது. கடன் இருந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி வேலை பற்றிய கவலை இருந்து கொண்டே இருக்கும். குடும்ப சூழலும் மாறி இருக்காது. ஆனா உள்ளுக்குள்ள மட்டும் எல்லாமே சரியாகிடும் அப்படின்ற ஒரு அமைதி தோன்றும். சில பக்தர்கள் அதை இறையவர்களோட மேன்மையா அதோடைய தொடுதலா உணர்றாங்க. உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு அமைதி எப்போதாவது கிடைச்சிருக்குதா? ரெண்டாவது அறிகுறி, சில நேரங்கள்ல சரியான மனிதர்கள் உங்க வாழ்க்கையில வருவதும், அந்த ஒரு நபர் யாரா வேணா இருக்கலாம். உங்க நண்பரா இருக்கலாம், ஒரு ஆசிரியரா இருக்கலாம், அது மருத்துவரா இருக்கலாம், உங்க ஆபீஸ்ல வேலை செய்யற சக ஊழியரா இருக்கலாம், அல்லது ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி உங்க வாழ்க்கையின் திசையை மாற்றிய ஒருவரா கூட இருக்கலாம். அந்த சந்திப்பு அந்த நேரத்துல ஏன் நடந்ததுன்னே உங்களுக்கு தெரியாது. ஆனா அது இப்போ புரியும். அதாவது பின்வர நாட்கள்ல உங்களுக்கு புரியும். அந்த நாள் நடந்தது என் வாழ்க்கையை மாற்றியது அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. மூன்றாவது அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, புதிய வழி திறக்கும். நாம நினைச்ச வழி மூடப்படலாம். ஆனா நாம நினைக்காத இன்னொரு பாதை திறக்க ஆரம்பிக்கும். சில நேரங்கள்ல அது ஒரு புதிய வேலை, சில நேரங்கள்ல ஒரு புதிய திறமை, சில நேரங்கள்ல புதிய வாழ்க்கை நோக்கம். இது எல்லாமே அந்த நேரத்துல அது ஏன் நடந்தது என்று புரியாம இருக்கலாம். ஆனா சில மாதங்கள்ல அல்லது சில வருடங்கள்ல கழிச்சு அந்த கதவு மூடப்படவில்லை என்றால் நல்ல விஷயம் நடந்திருக்காது என்று உணரலாம். நான்காவது அறிகுறி, எந்த காரணமும் இல்லாம முருகன் நினைவுக்கு வருவது. யாரும் சொல்லவில்லை, யாரும் உங்களுக்கு நினைவு ஊட்டல. ஆனா திடீர்னு முருகா அப்படின்னு மனசுக்குள்ள தோன்றுது. அல்லது ஒரு முருகன் பாடல் காதல விழுது. இல்ல ஒரு முருகன் கோயில் கண்ணுல படுது. ஒரு வேல் சின்னம் மனசு ஈர்க்குது. இவை எல்லாம் நடந்தா அது ஒரு நிமிடம் கவனியுங்க. அந்த தருணம் உங்க மனதை இறைநிலையோடு இணைக்கவும் ஒரு வழியா கூட இருக்கலாம். ஐந்தாவது அறிகுறி, எல்லாமே கடினமா இருந்தாலும் நம்பிக்கை மட்டும் உள்ளுக்குள்ள உயிரோட இருப்பது. சில நாட்கள் மிகவும் கஷ்டமா இருக்கலாம். நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், அழுதுருக்கலாம், தோத்து போயிட்டோம் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு குரல், சின்ன குரல், அது மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும். இன்னும் முடிஞ்சிடல அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்கும். அந்த நம்பிக்கை உங்களை திரும்பவும் வாழ்க்கையில முன்னுக்கு வர வைக்கும். அதை நீங்க எளிதா எடுத்துக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆறாவது அறிகுறி, ஒவ்வொரு முறையும் மீண்டு எழுந்து நிற்கும் சக்தி. வாழ்க்கையில தோல்வி வரலாம், திட்டங்கள் மாறலாம், மனிதர்கள் நம்ம விட்டு போகலாம், பணம் குறையலாம். ஆனா ஒவ்வொரு முறையும் நீங்க மீண்டு எழ முயற்சி செய்யறீங்க. அதுதான் முக்கியம். முருகப்பெருமான் சூரனை வென்ற கதை வெளியில இருக்கும். ஒரு அசுரனை பற்றிய கதை மட்டுமல்ல, நமக்குள்ள இருக்கும் பயம், சந்தேகம், தன்னம்பிக்கையின்மை, மனசோர்வு, இவற்றை எல்லாம் வெல்லும் தைரியம் அதை நினைவூட்டுகிறது. அதனால நீங்க மீண்டு எழும் ஒவ்வொரு முறையும் அந்த சக்தியை மதியுங்க. இப்போ திரும்பவும் அந்த 6 அறிகுறிகள் என்னன்றத நினைவு கொண்டு வருவோம். காரணமே இல்லாம ஒரு அமைதி மனசுக்குள்ள இருக்கும். சரியான நேரத்துல சரியான மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில வருவாங்க. மூன்றாவது, மூடிய கதவுகளுக்கு நடுவே ஒரு புதிய பாதை பிறக்கும். நான்காவது, முருகன் நினைவு தானா வருவது. ஐந்தாவது, நம்பிக்கை அணையாமல் இருப்பது. ஆறாவது, வீழ்ந்தாலும் மீண்டும் மேலே எழும் சக்தி. இந்த 6 அறிகுறிகளும் எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இதுல ஒன்று அல்லது சில விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கலாம். நடந்திருந்தால் ஒரு நிமிஷம் நின்று அதை கவனியுங்க. ஒருவேளை முருகன் உங்க வாழ்க்கையில ஒரு அமைதியா செயல்பட்டு கொண்டு இருக்கலாம். இந்த மாதிரி முருகன் இன்ஸ்பைர்ட் பர்சனல் குரோத் அப்புறம் மேனிஃபெஸ்டேஷனுக்காக உருவாக்கப்பட்ட கம்யூனிட்டி தான் காஸ்மிக் கிளாரிட்டி ஹப். அதை பத்தி தெரிஞ்சு கொள்ளவும், அது உங்களுக்கு சரியானதா என்பதை நேரடியா என்னோட பேசவும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உடனே உங்க ஃப்ரீ புக் கால் செஷனை ரிசர்வ் பண்ணுங்க. நான் உங்களை
அங்க சந்திக்க ஆவலா இருக்கேன். இதை பார்த்தமைக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.